அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தள்ளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், காத்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து ஒரு சாட்சியை தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் என் ஓட்டத்தை நல்லபடியாக முடித்தேன், என் விசுவாசத்தை நான் இறுதி வரை காத்து கொண்டேன். இப்போ இந்த கடைசி நாட்களில் ரொம்ப பாரப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஓட்டத்தை ஆரம்பிக்கிற நிறைய பேரால் ஓட்டத்தை முடிக்க முடியலை. ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு இலக்கோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஓட்டத்தை இப்படி தான் முடிக்கணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஓட்டத்தை அது போல் முடிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தரிசனங்கள் வேற விதமாக இருக்குது. ஊழியத்தில் ஓட்டத்தை தொடங்கும் போது தரிசனம் வேற விதமாக இருக்குது. ஆனால் அதே தரிசனத்தில் ஓட்டத்தை முடிக்கிறாங்களா? அதே ஓட்டத்தில் தான் இன்னும் நான் என் ஊழியத்தை செய்து மாறும், தரிசனங்கள் மாறும், தரிசனங்கள் விருத்தி அடையும், எல்லைகள் பெரிதாகும். ஆனால் ட்ராக்கே மாறி ஓடிட்டு இருக்கிறோமே. நிறைய ட்ராக்லேருந்து மாறி நான் எதுக்காக அழைக்கப்பட்டனோ அதை விட்டு வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்களே. நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய தகப்பன்மார்கள் தங்கள் தரிசனங்கள்ல முடிக்கும் போது சரியா முடிக்க முடியாம இருக்கிறாங்களே. இன்னைக்கு தகப்பன்மார் எலிசாக்களை பிறப்பிக்க வேண்டியவங்க அடுத்த ஜெனரேஷனை உருவாக்காமலே ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறாங்களே. கடைசி வரை பிள்ளைகளை நம்பல, கடைசி வரைக்கும் தன் ஊழியத்துக்குன்னு யாரோ ஒருத்தரை நம்பி அவங்க கையில ஊழியத்தை கொடுக்கல. அப்படியே பாதியில விட்டுட்டு போயிட்டு ஆண்டவருடைய ஊழியம் தரிசனங்கள் தடைப்பட்டு இருக்கிற இந்த காலத்தில். ஆனால் பவுல் அப்படி சொல்லலை. தீமோத்தேயுவே, நான் ஓட்டத்தை சரியாக ஓடுனேன், நான் ஓட்டத்தை கரெக்டாக முடித்தேன், நீயும் அந்த மாதிரி ஓட்டத்தை முடிக்கணும்னு அடுத்த தலைமுறைக்கு அவர் சொல்லிட்டு போகிறார். எங்கே எழுப்புதல் ஆரம்பிக்கும் தெரியுமா? சரியான அடுத்த தலைமுறையை உருவாக்குற இடத்துல எழுப்புதல். எங்க தடை இல்லாமல் எழுப்புதல் ஆரம்பிக்குவாங்க. ஹல்லேலூயா. எழுப்புதலுக்காக ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது. அடுத்த தலைமுறைகளை உருவாக்குகிற ஊழியம் உங்க கைகள்ல தான் இருக்குது. எழுப்புதலை என்ன கொண்டு மட்டும் வராது, நான் உருவாக்குகிற அடுத்த தலைமுறைகளை கொண்டு அதை விட பெரிய காரியத்தை செய்வார். அதுக்கு வழி விடுற ஒரு பெரிய ஊழியம் உங்க கைகளில் இருக்குது. ஆமென். ஆமா, இப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பைபிள்ல இருந்து ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான பேதுருவை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புகிறேன். எனக்கு நேரம் இருக்கிற பிரகாரம் ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ நான் நடத்த விரும்புகிறேன். ஜெபத்துக்குள்ள நடத்தினா ஜெபிக்க போகிறோம், அழணும்னா அழ போகிறோம். என்ன சொல்றாரோ அது செய்ய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஆமென். திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். நல்லா கவனிங்க. இயேசு தன்னோடு கூட பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்ப இந்த கூட இருந்த சீஷர்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஜெபம் பண்ணணும்னா மலைக்கு மேல தான் ஏறணுமா? இல்ல. இப்ப 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 பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு கூட ஒரு கேள்வி, ஏன் ஜெபம் பண்ணணும்னா இரவு ஜெபம் தான் வைக்கணுமா? ஏன் முழு இரவு ஜெபம் நடத்தினாதான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவாரா? ஏன் ராத்திரி மற்றவங்களை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணி இப்படியெல்லாம் நிறைய பேச்சு வருது இல்ல? அப்ப நான் கேட்கிறேன், இயேசுக்கு ஜெபம் பண்ண ஒரு இடம் வேணான்னா யாராவது இடம் கொடுக்காம இருப்பாங்களா? இப்ப இயேசு இருக்கிற பட்டணத்திலேயே ஒரு வீடு வேணும்னா வீட்டை கொடுத்துருப்பாங்க.
இயேசு இருக்கிற பட்டணத்துல ஒரு பெரிய ஹால் ரெடி பண்ண சொன்னா ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா அவர் மலையின் மேலே ஏறினார். மலையின் மேலே ஏறுவது என்பது அது ரொம்ப கடினமானது. ஜெபத்தை ஈஸியா செய்ய முடியாதுங்க. ஜெபம் ரொம்ப கடினமானது. இது இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் தாழ்மையா கையை பிடிச்சி கேளுங்க, ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருதா பாஸ்டர்? தூக்கம் வருதாக்கா? டயர்டா இருக்குதா? கஷ்டமா இருக்குதா? கண்ணை யாரோ பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருக்குதா? எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆமா, சீஷர்கள் இயேசுட்ட கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே ஜபம் பண்றதுக்கு ஒரு கூரை வீடாவது கிடைக்கலையா உங்களுக்கு? ஒரு ஓட்டு வீடாவது கிடைக்கலையா உங்களுக்கு? மலைக்கு மேல, அதுவும் மலை உச்சியில போகணுமா? மலை உச்சியில போகணுமா? மலை உச்சிக்கு போனோம்னா எத்தனை கரடு மேடுகளை தாண்டணும், இல்ல எத்தனை குன்றுகளை தாண்டணும், எத்தனை முள்ளுகளை மிதிக்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு மலை உச்சிக்கு ஏற வேண்டியது இருக்குது. ஆண்டவரே, கஷ்டப்படாம கீழேயே ஜெபம் பண்ணி இருக்கலாமே. ஏங்க, நானா இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பேன். நீங்க கேட்டிருப்பீங்களா? கேட்டிருப்பீங்களா? ஏங்க, நம்ம எதுக்கு போறோம்? ஜெபம் பண்ண தானே போறோம். ஜெபம் பண்றதுக்கு தான் பக்கத்திலே ஜெபம் பண்ணி இருக்கலாமே. இல்ல, கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுனா ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். நீங்க நம்புறீங்களா பாஸ்டர்? பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கிறீங்க, நிறைய சகிச்சுட்டு தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க பார்க்க போற மகிமை பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. இங்க ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். இந்த 3 பேரும் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறின போது நடந்த முதல் காரியம் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அதனுடைய 29வது வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில், ஆமா, இப்ப எல்லாரும் என்ன மட்டும் பாருங்க, என்ன பாருங்களேன், இப்படி நேரே அப்படியே கொஞ்சம் ரைட்டு, பக்கத்து முகத்தை பாருங்க, முகரூபம் மாறி இருக்கா? ஆமா பாஸ்டர், இப்பதான் தூக்கம் கண்ணுக்குள்ள அப்படியே வருது இந்த முகத்துல. அவர் ஜெபம் பண்ணும்போது முகரூபம். நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? அப்ப கை அப்படியே முகத்தை பாருங்க, முகரூபம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, ஒன்றும் இல்லை, பாருங்களேன் அக்கா, பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கா? முகரூபம் மாறி இருக்கா? வந்ததை விட அழகா மாறி இருக்கா? இயேசு ஜெபம் பண்ணும்போது பைபிள் சொல்லுது அவருடைய முக ரூபமே மாற ஆரம்பிச்சிச்சான். ஏங்க, நான் கேட்குறேன், இந்த மலையின் மேலே ஏற ஆரம்பிச்சா முகம் டயர்ட் ஆகிருக்கணும்ல, முகம் சோர்ந்து போயிருக்கணும்ல, முகம் எல்லாம் வேர்வை ஆகியிருக்கணும்ல. ஆனால் பைபிள் சொல்லுது அவருடைய முக ரூபம் மாற ஆரம்பிக்குது. கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணும்போது முக ரூபம் மாற ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாக ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை சுதந்திரிக்கும் போது முகம் இருக்கும் பாருங்க, அப்படி உங்க முகம் மாறணும். ஆமே, ஒன்று பைபிள் சொல்லுது முக ரூபம் மாறிட்டு. 2வது காரியத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. இப்ப நான் இப்படி சொல்றேன், அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல முக ரூபம் மாறுது, 2வது வஸ்திரம் எப்படி மாறுதா? நான் அதை இப்படி கேட்கிறேன், அவர் போட்டுட்டு போன வஸ்திரம் வெண்மையா மாறிச்சு. ஏன் வெண்மையா மாறிச்சுன்னா, அவர் இந்த மலை உச்சிக்கு போகிறதுக்குள்ளால அவருடைய வஸ்திரம் எல்லாம் வேர்வையாகி அவருடைய வஸ்திரங்கள்ல ஒரு வேளை அழுக்கு படிந்திருக்கலாம். ஏன்னா இப்ப ஒரு ஒரு 10 அடி 20 அடி ஒரு 100 அடி இருக்கிறத கூட பாறைன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. மலைன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், மலைன்னா ஏறி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ மலையில் ஏறி போகும்போது அது கரடு முரடாக இருந்திருக்கும், வேர்வை வந்திருக்கும், வஸ்திரம் அழுக்காக இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தா அந்த வேர்வை படிஞ்ச வஸ்திரம், அந்த வேர்வை படிஞ்சு அழுக்கு படிஞ்ச வஸ்திரம் இப்போ அது வெண்மையாய் பிரகாசிச்சு தான். நீங்கள் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இதை வாசிப்பீங்கன்னா இதே சம்பவத்தில் அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் சில வசனங்கள்ல நம்ம உறைந்த மலையை போல் எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு.
பாருங்க, எந்த வண்ணானாலையும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு பிரகாசிச்சது. அப்ப இதை நான் இப்படியா பேசுறேன் பாருங்க, அதை ஒரு வஸ்திரமா எடுக்காம உங்களுடைய ஊழியத்துக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வஸ்திரம் மாறி இருக்குன்னா ஏன் உங்க வாழ்க்கை மாறாதா? ஏன் உங்க ஊழியத்துல மாற்றம் வராதா? உங்க ஊழியங்கள்ல இருக்கிற நெருக்கம் மாறாதா? இப்ப பக்கத்துல கேளுங்க, ஜெபம் பண்ணும்போது எந்த வண்ணானாலையும் துவைக்க முடியாத ஒரு வெண்மை அவர் வஸ்திரத்துல உண்டாச்சுன்னா உங்க ஊழியத்துல அப்படி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்க மாட்டாரா? யாரும் செய்யக்கூடாத அளவுல உங்க ஊழியத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகாதா? ஒரு பெரிய கூட்டத்தை உங்கள் பக்கம் திருப்ப மாட்டாரா? எங்க வஸ்திரம் மாறுதுன்னா வாழ்க்கை மாறாதா? வஸ்திரம் மாறுதுன்னா ஊழியம் மாறாதா? வஸ்திரம் மாறுதுன்னா இடம் மாற்றம் உண்டாகாதா? ஆகுமாகாதா சிஸ்டர்? இதே பிரச்சனை தான் டெய்லி, இதே வாழ்க்கை தான் டெய்லி, இதே பாடுதான் என் வாழ்க்கையில. இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர், நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, வஸ்திரம் பிரகாசிப்பதை விட பல மடங்கு உங்க வாழ்க்கை பிரகாசிப்பதை பார்ப்பீங்க. நீங்க ஜெபத்தால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நான் போட்டிருக்கிற சட்டையை கலட்டி கொடுக்காமலே இந்த சட்டையில இவ்வளவு வெண்மைனா உங்க வாழ்க்கையை எவ்வளவு வெண்மையா மாற்ற முடியும் என்ன ஆண்டவரால. ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணும்போது முதல்ல முக ரூபம் மாறுது, உங்க துக்கங்கள் சந்தோஷமா மாறுது, உங்க பாடுகள் உங்க பிரச்சனைகள் மாறி டெய்லி சில பேருடைய கண்ணில இருந்து கண்ணீரா வருது. என் ஊழியத்துல மாற்றம் இல்லை, என் வீட்டுல மாற்றம் இல்லை, என் ஜனங்கள்கிட்ட மாற்றம் இல்லை. இல்ல பாஸ்டர், ஜெபம் பண்ணி பாருங்க, முகங்கள் சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது பைபிள் சொல்லுது, ஜெபம் பண்ணி பாருங்க, ஊழியத்துல மாற்றத்தை பார்ப்பீங்க. எங்க வஸ்திரத்துல மாற்றம் இருக்குன்னா வாழ்க்கையில மாற்றம் இருக்காதா? மூணாவது ஒரு காரியத்தை அங்க எழுதி இருக்கு பாருங்க, வாசிங்களேன் அடுத்த வசனம். யாரோடு? இப்போ ஒரு சம்பவத்தை இயேசுதான் உவமையா சொல்றாரு. ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வீட்டில் லாசருன்னு ஒரு 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 தரித்திரன், அவன் ரொம்ப கஷ்டப்படுறவனாகவும் இருந்தான். இப்ப ரெண்டு பேரும் ஒரு நாள் மரிக்கிறார்கள். ஒருவன் ஆபிரகாமின் மடியிலும் ஒருவன் பாதாளத்திலும் கொண்டு போகப்படுகிறான். இப்ப இந்த பாதாளத்துக்கு கொண்டு போகப்படுற மனுஷன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிற ஐஸ்வர்ய அத லாசரு இடத்துல கொஞ்சம் தண்ணி கேட்கிறான். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இங்க இருந்து யாரும் அங்க வரவும் முடியாது. இப்போ உடனே அவன் அடுத்த விண்ணப்பம் என்ன வைக்கிறான் தெரியுமா? அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, எனக்கு இன்னும் சில சகோதரர்கள் பூமியில் இருக்கிறாங்க, நீங்க அந்த மோசையை கொஞ்சம் போக சொல்லுவீங்கன்னா, எலியாவை கொஞ்சம் போக சொல்லுவீங்கன்னா அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களே. இருக்கா இல்லையா? அதற்கு பரலோகத்திலிருந்து என்ன பதில் வருது? இங்க இருந்து யாரும் அங்க போக, அங்கேயே நான் ஆல்ரெடி ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறேன், இங்க இருந்து அனுப்ப முடியாது. ஆமாவா இல்லையாங்க? இந்த வார்த்தை தானே. இது யார் ஊமையா சொன்னா? இயேசுவே ஊமையா சொல்றாரு. பரலோகத்திலிருந்து ஒருத்தர் கீழே இறங்கி இனி ஊழியம் செய்ய வர, ஆனா ஜெபம் பண்றவங்களுக்காக வானம் திறக்கப்படுது பாருங்க. இயேசு சொன்ன ஊமையில பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இறங்கி இனி ஊழியம் செய்ய வர முடியவே, ஆனா ஜெபம் பண்றவங்களுக்காக எலியாக்கள் இறங்கி வருவாங்க. ஜெபம் பண்ற ஒரு ஊழியக்காரருக்கு, ஜெபம் பண்ற ஒரு ஊழியக்காரிக்கு, ஜெபம் பண்ற ஒரு சபைக்கு இனி பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. எலியாவின் ஆவியோடு நீங்க இனி ஊழியம் செய்ய முடியும். எலியாவின் வல்லமையை நீங்க வெளிப்படுத்த முடியும். மோசேயின் அதிகாரத்தை வெளிப்படுத்த முடியும். அவர்கள் இறங்கி வந்தார்கள், இயேசுவோடு சம்பாஷணம் பண்ணினார்கள். இனி தேவ ஆலயத்தில் மோசேக்களும் எலியாக்களும் இறங்கி வருகிற காலம் இது. எப்ப தெரியுமா? சபை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஊழியக்காரர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது. இது சரித்திரத்தில் முடியாதுதான், ஆனா ஜெபம் பண்றவங்களுக்காக வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அங்க இருந்து யாரும் இனி ஊழியம் செய்ய வர முடியாது. ஆனா இயேசு ஜெபம் பண்ணும்போது பரலோகம் திறக்கப்படுகிறது. இன்னும் இதை இப்படியா உங்களுக்கு நமக்கு புரியுறது மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. இந்த மோசேயும் எலியாவும் இறங்கி வந்ததை கூட இருந்த பேதுரு பார்க்கிறார். இதுவரைக்கும் ஜெபம் பண்ணணும்ன்ற உணர்வு அவருக்கு வரல.
பைபிள் சொல்லுது ஜெபம் பண்ண தான் கூட்டிட்டு போனார். இயேசு பேதுருவை எதுக்கு கூட்டிட்டு போனாரு? ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனார். இதுவரை ஜெபம் பண்ணணும்ன்ற உணர்வு இல்லை. சபையில ஜெபத்திற்காக ஜனங்களை கூப்பிட்டா பாஸ்டர் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜனங்களுக்கு ஜெபம் பண்ற உணர்வு வரல. எழுப்புதல் இரவு ஜெபம் வாங்கன்னா ஜெபம் பண்ற உணர்வு ஜனங்களுக்கு இல்லை. வந்து தூங்குறாங்க, இல்லைனா எங்களுக்கு தூக்கம் வருது நாங்க வரலன்றாங்க. ஆனா இந்த மோசேயும் எலியாவும் இறங்கி வருகிற நாட்கள்ல அவர்களுக்குள்ளால பயம் வரும். ஐயோ நம்ம எழுப்புதல் நாட்களை மிஸ் பண்ணிட்டோமோ. நீங்க மார்க் 9ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும் பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 9:5. பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. இதுவரைக்கும் இங்க வர்றது அவருக்கு பிடிக்கல. இந்த ஜெபம் பண்ற இடத்துக்கு வர்றது யாருக்கு? பேதுருக்கு பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் பிடிக்கல. ஆசீர்வாத கூட்டம் பிடிக்குது, விடுதலையின் கூட்டம் பிடிக்குது, ஆனா ஜெப கூட்டம் பிடிக்கல. இரவு ஜெபம் பிடிக்கல, உபவாச ஜெபம் பிடிக்கல. பேதுருவுக்கு ஜெபம் பிடிக்கல. நீங்க வேணா போய் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு போய் படுத்துட்டாரு. ஆனா இந்த எழுப்புதல், இந்த ஒரு மகிமை இறங்கி வரும்போது அவர் தானா எழும்பி வர்றாரு. நீங்க சபையில ஜெபம் பண்ணிட்டே இருங்க சிஸ்டர், தனியா இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க பாஸ்டர், தனியா இருந்து நீங்க உங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் பேதுருக்கள் எழும்பி வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு உங்ககிட்ட கேட்பாங்க, நான் உங்க கூட வர்றேன்னு. இப்ப வாசிங்க பார்க்கலாம், வேகமா வாசிங்க. உமக்கு ஒரு கூடாரமோ, மோசைக்கு ஒரு கூடாரமோ, 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். மிகவும் பயந்திருந்தபடியால் நான் பேசுறது என்னன்னு கூட தெரியாம பேசுறாரு. நான் சொல்லட்டுமா பாஸ்டர், நீங்க தனியா தான் இன்னைக்கு எழுப்புதலுக்காக உங்க சபையில போராடிட்டு இருக்கிறீங்க. என் சபையில ஒரு பெரிய மாற்றமே இல்லை, என் சபையில ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க முடியல. பரவாயில்ல, நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இந்த கடைசி நாட்கள்ல மோசையும் எலியாவும் உங்க கூட ஜெபம் பண்ணும்படி இறங்கி வருவாங்க. அதை பார்த்து சபை விழிக்கும், அதை பார்த்து சபை எழும்பி வரும், அதை பார்த்து சபையார் உங்க கூட கை கூட வருவார்கள். இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம், இங்கேயே இருப்போம்னு சொல்லுகிற நாட்கள் வருகிறது. இந்த சாத்தான்குளம் பகுதியில் வருகிறது, இந்த ஏரல் பகுதியில் வருகிறது, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வருகிறது, இந்த தமிழ்நாட்டில் வருகிறது, இந்த இந்திய தேசத்தில் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக தான் இந்த ஜெபம் வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தனியா தானே நிக்கிறேன். இன்னைக்கு இந்த முழிரவு ஜெபத்தை அரேஞ்ச் பண்ற ஊழியக்காரர்கள் படுற பாடு இருக்கு. 4 பேரை கூட்டி சேர்க்கிறதற்கு அவங்களுக்கு அதுக்குள்ள உயிர் போயிட்டு வந்துடும். பரவாயில்ல பாஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர், நீ ஜெபம் பண்ணி பாருங்க. மோசையும் எலியாவும் இறங்கி வந்து அந்த இடம் மகிமையால் மூடி இருக்கும் போது இப்ப பேதுரு தானா எழும்பி வருவான், சபை தானா எழும்பி வரும். உங்க கூட சபை தானா உங்ககிட்ட வந்து இந்த கூடாரத்திலேயே இருப்போம்னு சொல்ற நாள் வரும். எப்ப முடிப்பீங்கன்னு கேட்ட நாட்கள் போக இவர் எப்ப ஜெபத்தை முடிப்பார், எப்ப கீழே போலான்னு போய் படுத்துட்டு இருக்கிறவன் எல்லாம் இனி கீழே போக வேண்டாம், இந்த மகிமையிலேயே இருப்போம்னு சொல்ற நாட்கள் வருகிறது. இந்த ஜெபத்திலேயே இருப்போன்ற நாட்கள் வருகிறது. அதுதான் எழுப்புதலின் நாட்கள். ஜெபத்தை முடிக்க முடியாத ஒரு நாட்கள் வருகிறது. ஆலயங்களை மகிமை மூடுகிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த பேதுரு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தவன் இப்ப எழும்பி வந்து சொல்றான், இங்க ஒரு கூடாரத்தை போட்டுட்டு இங்கேயே இருப்போம் ஆண்டவரே, நம்ம கீழே போக வேண்டாம், இனி அந்த உலகத்தோடு கலக்க வேண்டாம். நான் இப்படியா ஒரு வார்த்தையை சொல்றேன், உலகத்தோடு கலந்திருக்கிற மனிதர்கள் உங்க கூட வந்து இருந்துட்டு சொல்லுவாங்க, இனி எங்களுக்கு உலகம் வேண்டாம், நாங்கள் உங்க கூடயே கை கோர்க்கிறோம், நாங்க ஜெபத்துக்காக உங்க கூடயே நிற்கிறோம், இனி கீழே போகணுன்ற ஆசை எங்களுக்கு வரல, ஏன்னா நாங்க மேலானவைகளை பார்க்க ஆரம்பிச்சு. இதுவரை சபை மேலானவைகளை பார்க்கல, இதுவரை சபை ஜெபத்தின் ஆழங்களை உணர ஆரம்பிக்கல, இனி அதை பார்க்க போகுது சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்க்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பேதுரு பார்க்கிறான்.
மோசே வந்திருக்கிறார், எலியா வந்திருக்கிறாரு. இதை பார்க்கும்போது தானா எனக்கும் இந்த அனுபவம் வேணும்னு தோணுது. இதுதான் சபைகளுக்குள்ள இனி நடக்க போகிற காரியங்க. ஹல்லேலூயா. இப்போ லூக்காயிலிருந்து சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து சிலதை வாசிக்க போகிறோம் பாருங்க. 32. இப்ப சபை எப்படி இருக்குது? கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், எப்படி இருக்குது? சத்தமா சொல்லுங்களேன், எப்படி இருக்குது? நம்ம ஒப்புக்கொள்ளணும் அதை. ஆமா பாஸ்டர், இன்னைக்கு எப்படிதான் இருக்குதுங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது சபைகளில். இல்லைன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, சபைகளில் இரவு ஜபம்னு வச்சா எத்தனை பேர் வராங்க? வாங்க ஜபிப்போம்னு சொன்னா எத்தனை பேர் வராங்க? உபவாச ஜபத்துக்கு எத்தனை பேர்? சரிங்க, ராத்திரியை விட்டுருங்க, வேலைக்கு போயிட்டு களைப்பா வந்து படுத்தாங்க, தூங்கிட்டாங்க. சரிங்க, உபவாச ஜபத்துக்கு எத்தனை பேருங்க வந்தாங்க? சண்டே சர்வீஸுக்கு 100 பேர் வர்ற இடத்துல உபவாச ஜபத்துக்கு 10 பேர் தான் அங்கே வர்றாங்க. மீதி 90 பேருக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை? ஏன் அந்த நித்திரை மயக்கம்? வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவருடைய மகிமையையும் அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, உங்க சபை அந்த மகிமையை பார்க்க ஆரம்பிக்கும். உங்க சபை அந்த மகிமையை பார்க்க ஆரம்பிக்கும். இந்த மகிமையை எப்ப சபை பார்க்குதோ அப்ப சபை இனி உலகத்துக்கு போக விரும்பாது, இனி கீழே இறங்க விரும்பாது. அந்த சபை உங்க கூட கை கோக்க விரும்பும், உங்க கூட ஜெபத்துல நாங்களும் நிக்கிறோம்னு சொல்ல விரும்பும். ஹல்லேலூயா. வேகம் அடுத்த வசனத்தையும் வாசிச்சிடுவோமா? போடுவோம் என்று ஏன் சொல்றான் தெரியுமா? ஒன்று பயம். நம்ம மார்க்கில் வாசிக்கிறோம், அவன் பயந்தான். என்ன பயம் தெரியுமா? ஐயோ, இந்த எழுப்புதலில் நாம் கைவிடப்பட்டுருவோமோ, ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்டுருவோமோ. இப்போ கேட்குறேன் சிஸ்டர், இப்போ கேட்குறேன் பாஸ்டர், உங்கள் சர்ச்சில் இந்த எண்ணம் இன்னைக்கு யாருக்காவது இருக்குது? யாருக்காவது இருக்குது? ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரோ, ஆண்டவர் என்னை எழுப்புதலில் எடுத்துக்கொள்ளாமல் போயிடுவாரோ, ஆண்டவர் என்னை எழுப்புதலில் பயன்படுத்தாமல் போயிடுவாரோ, ஆண்டவர் 2ஆம் வருகையில் என்னை எடுக்காமல் போயிடுவாரோ? இல்லை, இந்த பயம் இன்னைக்கு எந்த சபையிலையாவது இருக்குதா? இல்லை, இல்லை. ஆனால் மகிமையை பார்க்கும்போது தானா பயம் வரும். ஐயோ, நான் கைவிடப்பட்டுட்டனோ, என்ன ஆண்டவருக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாரோ, பயன்படுத்த மாட்டாரோ. எங்க ஊழியக்காரங்களுக்குள்ளாலேயே பயம் வரும். பேதுருக்குள்ள பயம் வந்துச்சு, அப்போ ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டாரா, ஆண்டவர் என்னை எடுத்து உபயோகிக்க முடியாதா? அந்த பயத்தில் தான் போய் உளர்றான் ஆண்டவர்கிட்ட. இங்கே இருந்துருவான் ஆண்டவரே, அந்த மகிமை வேணும் ஆண்டவரே. இந்த இரவு ஜபத்தை தொடர்ந்து நீங்க நடத்திட்டே இருங்க சிஸ்டர், பிரதர், பாஸ்டர். ஒரு நாள் ஒரு கூட்டம் ஊழியர்கள் வந்து சொல்லுவாங்க, அப்ப எங்களை எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாரா, நாங்களும் உங்க கூட இணையறோன்னு வர்ற காலம் வரப்போகுது. ஹல்லேலூயா. சரி, வேகமா அடுத்த ஒரு வாசனத்தை வாசிச்சு கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம் பாருங்க. இது இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து நிழலிட்டது. பயந்தார்கள். ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன கவனிங்க பாஸ்டர், நம்ம இப்ப ஜபிக்க போகிறோம். நம்ம என்ன ஜபம் பண்ண போகிறோம் தெரியுமா? நான் ஜபத்துல மறுரூபம் ஆயிட்டேன்னா, என் முகரூபம், நான் ஜபம் பண்ணி என் முகரூபம் மாறிடுச்சுன்னா, நான் ஜபம் பண்ணி என் ஊழியம், என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா, நான் ஜபம் பண்ணி நான் ஜபம் பண்ணும்போது வானம் எனக்காக திறக்கப்பட்டு தேவதூதர்கள் இறங்கி வந்தாங்கன்னா, இல்லைன்னா எலியாவும் மோசேவும் நமக்காக இறங்கி வந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக சபைக்குள்ள மாற்றம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக எழுப்புதல் என் பட்டணத்தில் உண்டாகும். ஆட்டோமேட்டிக்காக என் சபை ஜனங்கள் எழும்பி அந்த மகிமையை தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒருவேளை தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க. அப்போ இந்த எழுப்புதலுக்கு தடையாக இருப்பது யார்? நான் தான். நான் ஜெபம் பண்ணி என் முகரூபம் மாறலையே, நான் ஜெபம் பண்ணி என் வஸ்திரம் வெண்மையாக மாறலையே, என் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கலையே. பைபிள் சொல்லுது, அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவு அவருடைய வஸ்திரம் பிரகாசித்தது. உங்க வாழ்க்கை பிரகாசிக்கலையே, நம்முடைய ஊழியம் பிரகாசிக்கலையே, 4 தெரு தாண்டி போய் நம்ம ஊழியத்தை கேட்டா தெரியலையே.
மூணாவது பைபிள் சொல்லுது, வானம் அவர்களுக்காய் திறக்கப்பட்டு எலியாவும் மோசையும் இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. தரிசனத்தை குறித்து எலியாவும் மோசையும் பேசுறாங்க. ஏன்யா உங்க ஊழியத்துல உங்க தரிசனங்களை பத்தி பேச வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்த ராத்திரி சொல்றாரு, கொஞ்சம் ஏன் முகரூபம் மாறட்டுமே, கொஞ்சம் ஏன் வஸ்திரம், ஏன் வாழ்க்கை, ஏன் ஊழியம் பிரகாசிக்கட்டுமே, கொஞ்சம் எனக்காக எலியாவும் மோசையும் இறங்கி வரட்டுமே. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு 2 நிமிஷம் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு உட்காருவோமா? நீ கொஞ்சம் எளிமை நில்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வார்த்தைக்கு நேரம் நான் போக விரும்புகிறேன். கொஞ்சம் எளிமை நில்லுங்களே, கொஞ்சம் எளிமை நில்லுங்களே. கொஞ்சம் ஜபிக்க போகிறோம். என்ன கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. இப்போ பேதுருவுக்கு இதை பார்த்த உடனே ஒரு ஏக்கம் வருது. ஆண்டவரே, நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டனோ, எங்கேயோ நான் இதை இழந்துட்டனோ. அதை உணரும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. இல்லை இல்லை, நீ என் நேசகுமாரனுக்கு செவி கொடு, அதே மகிமையை உன் மேல வைப்பேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு இதே இடத்துல கர்த்தர் தன்னுடைய மகிமையை வைக்க விரும்புகிறார். நான் இழந்துடக்கூடாதுன்ற ஊழியக்காரங்க, நான் பிரகாசிக்கணும்ன்றவங்க, என் வாழ்க்கை பிரகாசிக்கணும்ன்றவங்க மட்டும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாய்களை திறந்து, ஆண்டவரே, இந்த எழுப்புதல் அல்ல, நான் பயன்படுகிற பாத்திரமா இருக்கணும், என் முகரூபம் மாறணும், என் வாழ்க்கை பிரகாசிக்கணும். நான் ஜெபிக்க 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 என் சபைக்குள்ள மாற்றங்கள் வரணும். யாரையோ காரணம் காட்டிட்டு என் ஊழியத்தை நான் பாதியில விட்டுறக்கூடாது, ஜெபத்தை பாதியில விட்டுறக்கூடாது. நான் பிரகாசிக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். கொஞ்சம் ஜெபிங்க பார்க்கலாம். ஏசப்பா, எங்க நடுவுல நீங்க இறங்கி வாங்கப்பா. அன்னைக்கு இயேசுவை தேற்றும்படி அன்னைக்கு மோசையும் எலியாவும் இறங்கி வந்தது போல இப்ப இந்த ராத்திரி வானம் திறக்கப்பட போகிறது. உங்களை ஆண்டவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். உங்க ஊழியங்கள்ல பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை தர விரும்புகிறார். இனி சபை நடுவுல ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். கொஞ்சம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என் ஊழியம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, என் சபை எழுப்பி பிரகாசிக்கட்டும். எங்கள் ரூபங்கள் மாற ஆரம்பிக்கட்டும், மாற ஆரம்பிக்கட்டும். கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்காக அந்த மகிமை இறங்கி வரட்டும். ஆலயத்தை அந்த மகிமை மூடட்டும். நாங்க இருக்கிற இடத்தை அந்த மேக நிழலிடட்டும். தேவ சத்தம் உண்டாகட்டும். தேவ சத்தம் வெளிப்பட்டு வரட்டும். தேவ சத்தம் வெளிப்பட்டு வரட்டும். நான் தான் நித்திரை செய்துட்டேன். இப்ப பேதுரு வந்து சொல்றாரு, இயேசு கூட ஓடணும்னு தான் என் ஓட்டத்தை ஆரம்பிச்சேன். ஆனா மலை உச்சியில டயர்ட் ஆயிட்டேன். மலை உச்சியில வந்து படுத்துட்டேன். மலை உச்சியில அயர்ந்த நித்திர. பாஸ்டர், நல்ல தரிசனத்துல தான் எழும்பி ஓட ஆரம்பிச்சோம். எப்படியாவது ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னு தான் எழும்பி ஓட ஆரம்பிச்சோம். அழிந்து கொண்டிருக்கிற என் பட்டணத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரணும்னு எவ்வளவோ தியாகத்தோட தான் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம் பாஸ்டர்? இப்ப எப்படி இருக்கிறோம் பாஸ்டர்? இப்ப எப்படி இருக்கிறோம்க்கா? எப்படி போயிட்டு இருக்குது? மங்கி எரிகிற தீய போல மாறிடுச்சு இல்ல. தீபத்தை பிடிச்சிட்டு ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது அது ஜெகஜோதியா எரிஞ்சிட்டு. ஆனா இப்போ அணைய போகிற விளக்க மாதிரி இருக்குது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அணைய விட மாட்டார் பாஸ்டர். உங்களை அழைச்சது அணைஞ்சு போகிறதுக்காக இல்ல. அந்த பட்டணத்தின் மலை மேல் இருக்கிற விளக்கா அவர் மறுரூபப்படுத்துவதற்காக அழைச்சாரு. ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்காம உங்க விளக்கு அணைந்து போக விட மாட்டாரு. உங்க சபை எழுப்பி வரவங்க பின்னால, ஒரு கூட்டம் எழுப்பி வரவங்க பின்னால ஒரு பெரிய மகிமையை பார்க்கவங்க சபை. எத்தனை பேர் விரும்புறீங்க என் சபை என் கூட எழும்பணும்? இன்னைக்கு நான் தனியா நிக்கிறேன், என் கூட ஒரு சபை எழும்பணும். இயேசு பிரதான 3 சீஷர்களை கூட்டிட்டு போயிட்டு தனியா நிக்கிறாரு. இயேசு அன்னைக்கு தனியா நின்னாரு. இயேசுவே தனியா நின்னாருன்னா இன்னைக்கு நீங்க தனியா தான் பாஸ்டர் நின்று ஆகணும்.
சில நேரம் சொல்றீங்க, என் ஊழிய வளர்ச்சிக்கு என் கூட யாருமே இல்லை, என் கூட யாருமே ஜெபம் பண்ண இல்லை, யாருமே எங்க சபை வளர்ச்சிக்கு எங்க கூட கை கொடுக்க இல்லை, எந்த நிலையிலும் எங்க கூட யாருமே இல்லை. இல்லை சிஸ்டர், நீங்க தான் நின்று ஆகணும். இல்லை பாஸ்டர், நீங்க தான் நின்று ஆகணும். இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், பிரதான 3 பேரை கூட்டிட்டு போனா அவனும் தூங்க தான் செய்வான். உங்க சபையில கொடுத்த பிரதானமானவர்கள் கூட அவங்க கூட நிக்கலையா? ஆனா வானம் உங்களுக்கா இந்த ராத்திரி திறக்கப்படும். மோசேகளும் எலியாக்களும் உங்களுக்காக, அது ஜெபம் பண்றவங்களுக்காக, ஜெபம் பண்ற சபைக்காக, ஜெபம் பண்ற சபைக்காக, ஜெபம் பண்ற ஊழியக்காரருக்காக இந்த ராத்திரி வானம் திறக்கப்படுகிறது. இந்த ராத்திரி வானம் திறக்கப்படுகிறது. ஜெபம் பண்ற ஊழியம் வளரும். ஜெபம் பண்ற இடத்துல மகிமை, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண, பரியாசம், ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண, ஏளனம், வேற வேலை இல்லை. இவ்வளவு உயரத்தில் இவ்வளவு பெரிய மலையில ஏறினாதான் ஜெபம் பண்ண முடியுமா? இரவு முழுவதும் விழித்திருந்தாதான் ஜெபம் பண்ண முடியுமா? ஏன் பகல்ல ஜெபம் பண்ணா முடியாதா? எவ்வளவு பரியாசத்தை தாண்டிட்டீங்க பாஸ்டர், எவ்வளவு பரியாசத்தை தாண்டிட்டீங்க சிஸ்டர். ஆவியானவர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாரு. நீ ஜெபம் பண்றது உன் முகத்தை தோற்று போக பண்ணாது சிஸ்டர். நீ வெக்கப்பட்டு போவதே இல்லை. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஜெபம் பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஜெபம் என் சபைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். என் ஜெபம் எங்க ஐக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். என் ஜெபம் என் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க பார்த்தே தீருவோம். ஒரு எழுப்புதலை எங்க கண்கள் பார்த்தே தீரும். ஒரு பெரிய மகிமை எங்கள் தேசத்தை மூடியே தீரும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். ஒரு சில வார்த்தைகளை நான் வேகமாய் உங்கள் நடுவிலே பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம் நடுவிலே பேசுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமா நாங்கள் இன்னும் ஜெபம் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை பார்ப்போம்னு எத்தனை பேர் சொல்றீங்க பாஸ்டர்? நீங்கள் நம்புறீங்களா இந்த இடத்துல? நீங்கள் நம்புறீங்களா இந்த இடத்துல? கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமாக பேசிட்டு இருக்கிறாரு. தீர்க்கமாக பேசிகிட்டு இருக்கிறார். நேற்றுக்கு காலையில் ஆமேன் மார்த்தாண்டம் பகுதியில், மார்த்தாண்டம் டு கருங்கல் போகிற வழியில் ஒரு சபையில் ஒரு விசேஷித்த கூடுகைக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போகும்போது ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, நீ இன்னைக்கு பேச போகிறது அந்த சபையினுடைய அந்த கிட்டத்தட்ட 300-350 விசுவாசிகள் இருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய ஏசி ஹால். அவர் ஒரு டாக்டராக இருக்கிறாங்க. கணவனும் மனைவியும் டாக்டராக இருக்கிறாங்க. மருத்துவ தொழில் செய்துட்டு அப்படியே ஊழியங்களையும் செய்கிறாங்க. அவங்க கீழே திரளான ஊழியர்கள் இருக்கிறாங்க. நிறைய மிஷினரிகளை தாங்குறாங்க. கிட்டத்தட்ட 240 ஊழியக்காரர்கள் அவங்க கீழே இருக்கிறாங்க. நல்ல பெரிய வசதியான சபை, நல்ல ஜனங்கள். இப்போ அந்த சபையில் ஒரு பெரிய உடைவை பார்த்து இப்போ ஒரு 350 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்த சபை. அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த சபைக்கு போகும்போதே, நான் எங்கள் சபையிலேருந்து அந்த சபைக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ நான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த சபையின் ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் பேசுகிறதுக்கு தான் நான் உன்னை கொண்டு போகிறேன் அப்படின்றாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே அது நல்லாவா இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் வார்த்தைக்காக வருவாங்களே, நான் எப்படி பேச? ஒரு ஊழியக்காரிக்கு நீங்கள் தனியாக கூட என்னை கொண்டு போயிருக்கலாமே, தனியாக சிலதை பேச வச்சிருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ அவங்களுக்கு தெளிவாக இந்த சபைக்கு இன்னைக்கு நான் உன்னை கொண்டு வந்ததே இந்த ஊழியக்காரருக்கும் இந்த ஊழியக்காரிக்கும் தான் சொல்லிட்டு பிரசங்கத்தை ஆரம்பின்னு சொன்னார். சொல்லாமல் சொன்னால் கூட தைரியமாக பேசிடலாம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு பேசுனாரா? கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பேசினேன். சொல்லிட்டு என்ன பேச வச்சாருன்னா, அகாஸ்வேரு ராஜாவினுடைய ஒரு வீழ்ச்சியும் அந்த வீழ்ச்சியிலிருந்து அகாஸ்வேரினுடைய எழுச்சியையும் பற்றி பேச சொன்னார். அப்போ அந்த ஊழியம் செய்கிற அந்த மருத்துவர் நல்ல வசதியான இடம், அவருடைய வீழ்ச்சியை பற்றி எனக்கு தெரியாது.
ஆனால் அவர் சொன்னார், ஆல்ரெடி ஒரு வஸ்தியின் நிமித்தம் ஏற்பட்ட வீழ்ச்சியை ஒரு எஸ்தர் சரி செய்வா, அதனால மனைவியோடு கை கோர்த்து இனி உள்ள காரியங்களை செய்ய சொல்லுன்னு சொல்லி எஸ்தரையும் அகாஸ்வேருவையும் வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது அவங்களுக்கு ஜனக்கூட்டத்தின் நடுவில் வெக்கம் பார்க்காம என் முன்னாடி வந்து 2 பேரும் முழங்கால் போட்டாங்க. என்னை விட வயதில் எவ்வளவோ பெரியவர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, நான் நிறைய பேரை நம்பி ஏமாந்து விழுந்து போனவன், உடைக்கப்பட்டவன். இப்போ ஆண்டவர் மறுபடியும் என் கூட பேசியிருக்கிறார். வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வீட்டில் கூப்பிட்டு போய் சொன்னாங்க, இனி என் மனைவியோடு சேர்ந்து எந்த காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கி அந்த மனைவி 1.5 மணி நேரம் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. என் புருஷனை இப்படி நான் பார்த்ததே இல்லை பாஸ்டர், திண்டுக்கு உண்டாக இருப்பார், அவர் செய்கிறது தான் கரெக்டுன்னு இருப்பார், ஆனால் இனி நீ இந்த காரியத்தை செய்யணும் இப்படி அவர் சொல்லுவார்னே நான் நினச்சி பார்க்கலன்றார். இந்த கடைசி காலத்தில் கணவனும் மனைவியுமா எழும்பி பாருங்கள். கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்து பாருங்க. உங்க ஊழிய தசைக்க யாராலையும் முடியாது. யார் யாரையோ நம்பி வீழ்ந்து போனது போதும். யார் யாரோ நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வருவாங்க, நிற்பாங்கன்னு சொன்னது போதும். நானும் என் வீட்டாரும் ஜெபம் பண்ணுனா தேசத்தில் மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்கள் மனைவியோடு கை கோருங்க, உங்கள் பிள்ளைகளோடு கை கோருங்க. ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நின்று ஜெயிச்சு பாட்டுங்க. மற்றவங்க இந்த காலத்தில் கூட நிற்க போகிறது இல்லை. எழுப்புதல்ல நீங்கள் பயன்படுத்துங்க, எல்லாரையும் பயன்படுத்துங்க, ஆனால் யாரையும் நம்பாதுங்க. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் வேகமாக பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம், அதே பேதுருவின் இடத்திலிருந்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். 12வது அதிகாரம். நீங்கள் இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், பேதுரு மலை உச்சியில் இயேசுவோடு கூட இருக்கும்போதும் அயர்ந்த நித்திரைக்குள்ளே போயிட்டார். ஜபம் பண்ண வேண்டிய நேரத்தில் விழித்திருக்காம போயிட்டார். அவர் அப்போ மட்டும் இல்லை, இயேசுவை பிடிக்கிறதுக்கு வரும்போதும் அவர் தூங்கிட்டு தான் இருந்தார். இயேசு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார், பேதுரு தூங்கிடாதப்பா, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, உன்னை சாத்தான் புடமிட பார்க்குறான், ஆனாலும் உணர்வு வரல. ஊழியக்காரர்களாக இருக்கிற சாரி, தயவாக மன்னிச்சுக்கோங்க, உங்கள் எல்லாருடைய தலைகளையும் முகங்களையும் பார்க்கும்போது வார்த்தை வரல, ஏன்னா எல்லாரும் தகப்பன்மாராக இருக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய வார்த்தை. ஒரு வாட்டி நான் தூங்குனதுனால தான் என்னால் மகிமையை பார்க்க முடியலை, ஆமாவா இல்லையா? 2வது வாட்டி நான் தூங்குனதுனால தான் நான் சிலுவையில் அவரோடு கூட நிற்க முடியலை, மறுதளிச்சிட்டேன். ஆனால் இப்போ 3வது வாட்டி ஒரு பெரிய ஊழியத்தை செய்தாச்சு. 1000 பேர், பல 1000 பேர் அறுவடை பண்ணியாச்சு. அநேகர் இவருடைய கைகள் வைக்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டாச்சு. தாழ்மையாக பேசுகிறேன். ஊழியக்காரர்களுக்கு பேசும்போது ரொம்ப பயத்தோடு நான் சொல்கிறேன், பெரிய ஊழியத்தை நீங்கள் செய்திருக்கலாம். 1000 பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாம். 1000 பேர் உங்கள் மேலே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் கைகளை வைக்கும்போது ஆமென், சும்மா நிற்கிறவன் கூட பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சிறையிருப்புன்னு வரும்போது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் ஜெப அறைக்குள்ளால போறீங்களா? பிரச்சனைக்கு பின்னாடியே போகிறோம். இன்னைக்கு ஏன் ஒரு பெரிய எழுப்புதலை சபைகள் பார்க்க முடியல, ஊழியங்கள் பார்க்க முடியல? பைபிள் சொல்லுது, ஊழியக்காரர்கள் தெளிவை இழந்துடுறாங்க. நான் ஒரு ஊழியக்காரன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், எனக்கு கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார், மறந்துடுறோம். இயேசுவை பிடிக்க ஒரு கூட்டத்தார் வரும்போது இயேசு மறைந்து போனார். என்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அவர் அனுமதிக்காம பிடிக்க முடியாது. அந்த நம்பிக்கை எங்க போச்சு பாஸ்டர்? என் மேல ஒருத்தர் கை போட முடியாது, அவர் அனுமதிக்காம எனக்கு எதிராக ஒருத்தர் எழும்ப முடியாது. நம்பிக்கை எங்க போச்சு சிஸ்டர்? என் வீட்டுக்கு கர்த்தர் அனுமதிக்காம ஒண்ணு நடக்காது. ஏன்னா நான் அவரால் அபிஷேகிக்கப்பட்டவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவருக்காக நிக்கிறேன். ஆனா சில நேரம் தெளிவை இழந்துடுறோம். பைபிள் சொல்லுது, 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க. சாரி, 11 வாசிங்களேன். 11 முதல்ல வாசிச்சிருங்களேன். அப்ப இவ்வளவு நேரம் என்ன இல்லை? கொஞ்சம் சத்தமா சொல்லிருங்களேன். உங்க பொண்ணான வாயால ஒரு வாட்டி சொல்லிருங்களேன். யாருக்கு? ஊழியக்காரருக்கு. இந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா?
தெளிவில்லை. எதுக்கு அழைக்கப்பட்டோம், என்ன செய்துட்டு இருக்கிறோம், இதை செய்தா ஒருவேளை நம்ம அகப்பட்டுருவோமோ, எவனாவது சண்டைக்கு வந்துடுவானோ, எவனாவது. ஆண்டவர் அனுமதிச்சு செய்தா யார் உங்க மேல கை போட முடியும்? யார் உங்க மேல கை போட முடியும்? இந்த இடத்துல இருந்துட்டு இவ்வளவு கத்துறோம், சுத்தி சுத்தி வர்ற இடம் எல்லாம் ஹிந்து கோயில். ஒருத்தரை எழும்பி வந்து ஏன் கத்துறீங்கன்னு கேட்கலையே. அவர் அனுமதிச்சா யார் கை போட முடியும்? அந்த தெளிவு. எந்த தைரியத்தில் சிஸ்டர் நீங்க இந்த இடத்துல நீங்க இந்த முழு ஜெபத்தை வச்சீங்க அப்படின்னா, அவர் அனுமதிச்சா இங்க நாங்க செய்வோம், யாரும் கைப்பட முடியாதுன்ற தெளிவு. எந்த தைரியத்தில் பாஸ்டர் இந்த ஊருக்குள்ள நீங்க சபையை கட்டினீங்க அப்படின்னா, அவர் ஜனங்களை கொண்டு வருவார் என்ற தெளிவு. அன்னைக்கு இருந்துச்சு பாஸ்டர், இன்னைக்கு இருக்கா? இந்த ஊர்ல எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, இந்த ஊர்ல எல்லாம் ஜனங்கள் வரமாட்டாங்க. ஏன் பாஸ்டர்? ஒரு நாள் தெளிவு இருக்கும்போது தானே அந்த ஆலயத்தை கட்டினீங்க, ஒரு நாள் தெளிவு இருக்கும்போது தானே அதே இடத்துல ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அனுப்பினார்னு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் பாஸ்டர் தெளிவு இல்லாம போயிடுச்சு? ஏன் சிஸ்டர் இந்த புருஷனுக்கு வாக்கப்பட்டா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சா வந்தீங்க? நல்லா இருக்கும்னு தானே வந்தீங்க. அப்புறம் ஏன் ஏன் இன்னைக்கு தெளிவு இல்லாம போச்சு? அன்னைக்கு தெளிவோட தானே இந்த புருஷன் போதும் நீங்க, அன்னைக்கு தெளிவோட தானே இந்த பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போறேன் நீங்க, அன்னைக்கு தெளிவோடு தானே இந்த ஊழியத்தை நான் செய்வேன் நீங்க. சபை ஊழியத்தை தரும்போது நான் செய்கிறேன், கஷ்டமா இருந்தாலும் நான் செய்வேன்னு தெளிவோடு தானே வாங்கணும். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை தரும்போது வாங்கணும்ல, யூத் மினிஸ்ட்ரியை தரும்போது அது கஷ்டம், பணம் செலவு பண்ணணும், வாங்கணும்ல. அன்னைக்கு தெளிவு இருந்துச்சு ஆண்டவருக்காக, இன்னைக்கு தெளிவு வரணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு தெளிவு இல்லப்பா. இன்னைக்கு நிறைய ஊழியத்தை தெளிவு இல்லாம செய்துட்டு இருக்கிறோம். அதனால தாங்க ஜெயத்தை பார்க்க முடியல, அதனாலங்க தாங்க குடும்பத்தில் ஜெயத்தை பார்க்க முடியல. இப்ப தெளிவு வருது. அப்ப தெளிவு வர்றதுக்கு முன்ன என்ன நடக்குது? வேகமா நான் உங்களுக்கு முன்ன ஒரு 7 காரியத்தை, எல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். தயவா நீங்க அதை கேட்டு ஒரு வாட்டி கூட உங்களை நீங்க அதை ஆராய்ந்து பார்க்கிற நேரம். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்கே வந்து நின்றான். நல்லா கவனிங்க, அங்க யார் வந்து நிக்கிறா? யார் வந்து நிக்கிறா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒரு வாட்டி கைப்பிடிங்களேன் ப்ளீஸ், பக்கத்துல கைப்பிடிங்களேன். எத்தனை வாட்டி உங்க ஊழியத்துல தூதன் வந்தார் உங்களுக்கு தெரியுமா? நான் இப்படி கேட்கிறேன் பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணா தூதர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா? எத்தனை வாட்டி தூதர்கள் வந்தாங்க தெரியுமா உங்க ஊழியத்துக்கு? உங்க ஊழியத்தை விசிட் பண்ண, உங்க ஜனங்களை விசிட் பண்ண, உங்க பட்டணத்தை விசிட் பண்ண எத்தனை தடவை வந்தாங்க தெரியுமா? ஆனா தெளிவில்லாததுனால பேதுருக்கு அது பக்கத்துல கையை பிடிச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுதா தூதன் வந்தது தெரிஞ்சுதா? கேளுங்க கேளுங்க, என்ன பதில் வருது? சரி, நம்ம மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டாம், மனசாட்சியில கையை வச்சு தூதன் வந்தாரோ இல்ல வந்திருப்பாரோ? ஒருவேளை வந்திருக்கலாம், நான் ஸ்கூலுக்கு பிள்ளைய கொண்டு விட போயிருப்பேன். அப்படியா பாஸ்டர்? நான் எங்கேயோ தெளிவில்லாம இருக்கும்போது வந்துட்டாரோ? ஆண்டவர் தூதனை அனுப்புவார் தானே. பைபிள் சொல்லுது, நான் உனக்கு முன்னே என் தூதனை அனுப்புவேன், நான் அனுப்புவேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, என் தூதனை உனக்கு முன்ன அனுப்புவேன். நான் பாதம் கல்ல மோதுறதுக்கு முன்னாடி என் தூதன் உன் காலை ஏந்துறதுக்கு நான் அனுப்புவேன். ஊழியத்தில் கால் சறுக்கிறதுக்கு முன்னால தூதன் வந்திருப்பாரியா? ஊழியத்தில் ஒரு ஸ்டெப் தவறுறதுக்கு முன்னாடி தூதர் வந்திருப்பாரியா? ஆனா நான் தான் தெளிவில்லாம விட்டுட்டேன், நான் தான் தெளிவில்லாம விட்டுட்டேன். அப்படி ஆமேன்னு சொல்லவங்க மட்டும் ஜெபம் பண்ணிடுங்க, ஆண்டவரே நான் தான் தெளிவில்லாம விட்டுட்டேன். நீங்க எங்களுக்கு தேவ தூதர்கள் அனுப்புனீங்க, நாங்க தான் தெளிவில்லாம விட்டுட்டோம். 2வது காரியம், அதே 7ஆம் வசனம், அதே 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான், அறையில என்ன வந்துச்சான்? வெளிச்சம். ஒரு மாற்றம், வெளிச்சம். அது ஒரு வழிகாட்டுகிறது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இப்ப ராத்திரி நம்ம ஏன் எல்லா லைட்டையும் போட்டு வச்சிருக்கிறோம்? ஜெபத்துக்கு வர்றவங்க வாங்க,
இந்த இந்த இடத்துல ஒரு ஜெபம் நடக்குது, யாரா இருந்தாலும் வாங்க, வழிகாட்டுகிறதற்கு வெளிச்சம் தேவை இல்லையா? அப்போ வெளிச்சம் எதுக்கு அங்க வந்துச்சு அப்படின்னா, ஆமே உங்களை 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 உங்களுக்கு ஒரு வழி பிறக்க போகுதுன்ற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் ஊழியத்தில் காட்டினாரு. நிறைய வாட்டி ஆண்டவர் உங்க ஊழியங்கள்ல லைட்டை போட்டாரு, நிறைய வழிகளை திறந்தாரு. ஆனா பைபிள் சொல்லுது அவனுக்கு தெளிவில்லாததுனால அந்த அறைக்குள்ள வெளிச்சம் வந்தது. அவருக்கு ஊழியத்தில் எத்தனையோ தடவை மகிமையை வெளிப்படுத்தினார், எத்தனையோ தடவை உங்க மூலமா பெரிய பிரகாசத்தை வெளிப்படுத்தினார். ஆனா அது நமக்கே தெரியல பாஸ்டர், நமக்கே தெரியல. ஏன்னா தெளிவில்லை. நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன் என்ற தெளிவில்லை. ஆமே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு தெரியும் நான் ஓட்டத்தை ஜெயத்தோட தான் ஓடி முடிச்சேன். ஆனா நமக்கு இன்னைக்கு அந்த தெளிவில்லை. மூணாவது காரியம் வேகமா நான் சொல்லி போயிடுறேன். 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. சபையை கட்டி இருக்கிற சங்கிலி, ஊழியத்தை கட்டி இருக்கிற சங்கிலி, ஊழியக்காரருடைய பொருளாதாரத்தை கட்டி இருக்கிற சங்கிலி, கட்டுகள் பிசாசு கட்டுவான் பாஸ்டர். உங்க சபைக்குள்ள ஜனங்கள் வரக்கூடாதுன்னு பிசாசு கட்டுவான், உங்க வாசல்களை கட்டுவான். சபை வளரக்கூடாதுன்னு மந்திரவாத கட்டுகள் இருக்கும், பில்லிசூனிய கட்டுகள் இருக்கும், செய்வனை கட்டுகள் இருக்கும். நீங்க டெய்லி ஜெபம் பண்றீங்கன்னா உங்களுக்கு எதிராக டெய்லி பிசாசு கட்டதான் செய்வான். சபை வளர்ற சபையை கட்டுவான். சும்மா காலியா இருக்க வேண்டிய சபை அவன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வளர்ற சபை, பயன்படுற சபை. இந்த பேதுரு பயன்படுறதுனால பேதுருவை கட்டுனாங்க. சத்துருக்கள் யாரை கட்டுவாங்க தெரியுமா? தேசத்துக்கு பயன்பட வேண்டிய பாத்திரத்தை கட்டுவாங்க. ஒரு மோகன் சிலாசரஸ் அவர்களுக்காக மந்திரவாதம் பல எல்லா எல்லைகள் செய்வாங்க. ஆனா எனக்கு அவ்வளவு செய்வாங்களான்னா இல்லை. ஏன்னா என்ன அத்தனை பேருக்கு தெரியாது. அப்ப பயன்படுற பாத்திரங்களை கட்டுவாங்க, பிரச்சனைகளை எழுப்புவாங்க. முழு இரவு ஜெபத்தை அரேஞ்ச் பண்ணி நடத்திட்டு இருக்கிற ஊழியக்காரர்கள் அடுத்த லெவலுக்கு போக கூடாதுன்னு கட்டுவாங்க, தடை உண்டு பண்ணுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அதை எத்தனையோ தடவை உடைச்சு போட்டாரு. சங்கிலிகள் கலண்டு எத்தனையோ தடவை விழுந்துச்சு. ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம கண்ணுக்கு எது மட்டும்தான் தெரிஞ்சது? கட்டுனது மட்டும்தான் தெரியுது, விழுந்தது தெரியல. ஏன்னா 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 என்ன கட்டிட்டாங்க பாஸ்டர், என் சர்ச்சுக்கு இப்போ ஆள் வரல பாஸ்டர், எங்க சர்ச்சில் ஒரே பாஸ்டர். உண்மைதான் பாஸ்டர். ஆனா அந்த சங்கிலி விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு பாஸ்டர், அந்த கட்டுகள் விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு சிஸ்டர். இன்னும் புருஷன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஏன் சபை விசுவாசி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அங்க மாற்ற தாண்டவர் கொண்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா நீங்க தான் இன்னும் கண்ணை திறந்து பார்க்கல. 4வது வேகமா போறேன். 12:8. பாதரட்சையை தொடுத்துக்கொள். நீ மறுபடி பாதரட்சை ஆயத்தத்தை குறிக்குது. நீ ஆயத்தப்படு, வா, வெளியே போகணும், வா, நான் உன்னை பயன்படுத்தணும், வா, சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், ஆயத்தப்படு. கட்டப்பட்டிருக்கிற இந்த அறைக்குள்ளேயே இருக்கலாம்னு நினைக்காத பேதுரு. பாஸ்டர் எப்படியா இருக்கணும் நினைக்காதுங்க பாஸ்டர். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்க போறாரு, ஆயத்தப்படுன்னு சொல்றாரு. ஆனா பேதுருக்கு அது என்ன செய்யல, தெரியல. அடுத்த வார்த்தை சொல்லுது, அடுத்த வாசிங்க 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. வஸ்திரம் தரித்தது அவனுக்கு தெரியல. எங்க பாதரட்சைய போட்டு வஸ்திரத்தை போட்டு ஆமே இதெல்லாம் நடந்தாலும் அவருக்கு தெரியல. எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பாரப்படுத்தி என்ன சொல்ல சொன்னார், ஊழியத்தில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஊழியக்காரர்களுக்கு தெரியல. ஒரு பெரிய மாற்றம் சபைக்குள்ள நடந்துட்டு இருக்குது, ஜெபத்தில் மாற்றம் வெளிப்பட ஆரம்பிக்குது, அது சபைக்கு தெரியல. ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்கிற காலம் வருது. ஒரு பெரிய மாற்றம் அவரவர் சபைகளுக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அதுக்கு நமக்கு தெளிவில்லை, தெரியல. அடுத்த வாரங்களே இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட நான் சொல்லிடுறேன். 12:9 பாருங்க. 12:9. அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, அதை நான் நம்ப மாட்டேன்றாரு. யாரு? ஊழியக்காரர். சத்தமா சொல்லுவோமா ஒரு வார்த்தை? யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு?
ஐயா ஊழியக்காரர் சொல்லுங்க, யாரு யார் எதை நம்ப மாட்டேங்கிறாங்களா? தேவதூதனால ஆமா சங்கிலிக்குள்ள கட்டப்பட்டு படுத்திருந்தவன் இப்ப கட்டவிழ்க்கப்பட்டு வெளியே நடந்து வர்றதையும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? நம்ப மாட்டேன்றார். நம்மளாம் நிறைய நேரம் அப்படிதான் இருக்கிறோம். என்னையா நான் பயன்படுவேனா? ஏன் சபை 1000 விசுவாசிகள் கொண்ட சபையா மாறுமா? இந்த பட்டணத்திலிருந்து ஜனங்கள் வருவாங்களா? ஆனா ஆரம்பிக்கும் போது இந்த பட்டணத்துல தானே சாதிப்போன்னு ஆரம்பிச்சிங்க. ஆரம்பிக்கும் போது இந்த பட்டணத்திலிருந்து 1000 பேரை எங்க சபைக்கு கொண்டு வருவோம் தானே வந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் பாஸ்டர் நம்ப முடியல? இன்னைக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? கடைசி ஒரே ஒரு வார்த்தை 12:10 வாசிங்க பார்க்கலாம். இரும்பு கதவண்டையில வந்து அது தானா திறந்து அவர்கள் அதன் வழியாய் புறப்பட்டு வீதி நெடுக நடந்து வந்தாலும் 11வது வசனம் சொல்லுது, பேதுருக்கு அது வரைக்கும் என்ன வரல? தெளிவு வரல. நான் இப்படியா தாழ்மையா ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்க ஒருவேளை தெளிவே இல்லாம இருந்தாலும் நீங்க ஜபத்தோடு ஒரு எழுப்புதலை எதிர்பார்த்து இருப்பீங்கன்னா இந்த தூதன் உங்களை வெளியே கொண்டு தெளிவடைகிறது வரைக்கும் உங்களை விட மாட்டார். இந்த ராத்திரி கத்தர் எனக்கு சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை, இந்த இடத்துல வந்திருக்கிற தூதர்கள் உங்களை வெளியே கொண்டு வர்றது மட்டுமல்லாமல் உங்களை ஊழியத்தில் தெளிவடைய பண்ண போகிறார்கள். உங்க ஊழியம் தெளிவா இனிதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. நான் வந்த நோக்கத்தை மறந்துட்டேனா? நான் அழைக்கப்பட்டதை மறந்துட்டேனா? என்னை எந்த நோக்கத்துக்காக இந்த பட்டணத்தில் கொண்டு வந்தார்னு மறந்துட்டேனா? பரவாயில்ல பாஸ்டர், உங்களுக்காக கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்ப போகிறார். அந்த தூதன் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை உணர்வடைகிறது வரைக்கும் உங்களை விட்டு அவர் போக போறதே இல்லை. இந்த ராத்திரி கத்தர் தீர்க்கமா சொல்றாரு, இங்க இருக்கிற ஊழியங்களை கத்தர் வெளியே கொண்டு வர விரும்புறாரு. இங்க இருக்கிற ஊழியங்கள் கிராமத்துல ஒரு எல்லையில ஒரு கடைசியில இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிராம ஜனங்கள் எல்லாரும் அந்த ஓரத்தில் இருக்கிற சபையை தேடி வருவாங்க. யார் கொண்டு வருவா? யார் என் சபைக்கு வழிகாட்டுவா? எங்க உங்களுக்காக தான் தேவதூதர்கள் இறங்கி வேலை செய்ய போறாங்க. இந்த எழுப்புதலின் காலத்தில் உங்களை உணர்வடைய செய்த அந்த தேவதூதன் பாதியில விட்டுட்டு போக மாட்டார். உங்களுக்கான வேலையை செய்து முடிக்கிறது வரும் இந்த பூமியில் அவர் உங்களுக்கு பணிவிடை செய்வார். உங்களுக்கு பணிவிடை செய்வார். வேகமாக இன்னொரு 2 காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பேதுரு வாசிச்சிருவோமா? நம்ம 11ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க. தெளிவு வந்த போது நீங்க என்ன ஒரு நிமிஷம் பாருங்க பாஸ்டர். மெய்யாய் அறிந்திருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஊழியத்தில் கத்தர் மெய்யாய் செய்திருக்கிறார்னு நான் சாட்சியா எழுமி நிற்க போகிறோம். சபை எழுமி நிற்க போகுது. ஊழியக்காரர்கள் மெய்யா எழுந்து கத்தரை இன்னும் மகிமைப்படுத்த போகிறோம். இது கனவுன்னு நினைச்ச நாட்கள் போய் கத்தர் எங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வந்துருச்சுன்னு எழும்பி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது நல்லா கவனிங்க. பேதுரு வந்து நிற்கிறத அவர் கூட இருக்கிற நெருங்கினவர்கள் கேட்டோம். அவங்க என்ன செய்தாங்களான்னா, இல்லை பேதுருவின் சத்தம் அவன் ஒருவேளை ஆவியா இருந்திருக்கலாம், ஆனால் அவர் வர வாய்ப்பே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன ஜபம் தெரியுமா? ஜபம் என்ன ஜபம்? எழுப்புதல். ஆனால் எழுப்புதல் வர வாய்ப்பே. நம்ம ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டம் யாருக்காக ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? சொல்லுங்களேன், யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? பேதுருக்காக. இப்ப பேதுரு வந்தா இவங்க என்ன சொல்றாங்க? இது பேதுருவா இருக்காது.
அப்ப எதை தான் நீங்க எழுப்புதல்னு ஏத்துக்குவீங்க? எதை எழுப்புதல்னு ஏத்துக்குவீங்க? நீங்க ஜெபம் பண்றது எழுப்புதலுக்காக, பேதுருவுக்காக. இவ பேதுருவை கொண்டு வந்தாலும் இந்த சபை என்ன சொல்லுது? நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த குணம் யார்கிட்ட வந்துச்சு? யார்கிட்ட வந்துச்சு சொல்லுங்களேன்? யார்கிட்ட வந்துச்சு? பேதுருட்ட இருந்து தான் சபைக்கு வந்துச்சு. பேதுரு தூதன் வந்ததை ஏத்துக்கிட்டாரா? சபை நீங்க வந்ததை ஏத்துக்கல. ஊழியக்காரர்கள் எழுப்புதல்ல பயன்படுறதை ஏன் சபை ஏத்துக்கல தெரியுமா? நான் தூதனை ஏத்துக்கல, ஏன் சபை என்ன பார்த்து எழுப்புதலை ஏத்துக்கல? புரியுதா பாஸ்டர்? நீங்க நம்பி இருந்தா நீங்க எழுப்புதல்ல நான் தான் கொண்டு வருவேன் இந்த பட்டணத்துல, உங்களை நீங்க நம்பாததுனால உங்க சபை உங்களை நம்பல, உங்க சபை உங்க சபையே நம்பல. எங்க தவறு நடக்குது தெரியுமா? எழுப்புதலை வாயில கேட்கிற நானு எழுப்புதலை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்ய மறந்துட்டேன், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மறந்துட்டேன். என் சபை நடுவில் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ற நாம தான் எழுப்புதல் சொல்ல மறந்துட்டோம். நாம தான் எழுப்புதல், நாம தான். சபையில 4 பேர் எழும்பி ஒன்றுபட்டு ஒரு மனமா ஜெபிக்க ஆரம்பிச்சா அதுதான் எழுப்புதல். 4 பேர் ஒருமனப்பட்டு என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, 4 பேருக்குள்ள பாகுபாடு இன்றி பிரச்சனை வராம ஒரு ஜெபம் முடியுதோ, அங்க அந்த சபையில் எழுப்புதல் ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? 4 பேர் சண்டை இல்லாம ஜெபம் பண்ணி முடிச்சாங்கன்னா அடுத்த நாள் 40 பேர் வருவாங்க, அதுக்கு அடுத்த நாள் 400 பேர் வருவாங்க. இது என்ன தெரியுமா? ஒரு ஜெபம் முடிகிறதுக்கு முன்ன இவளுக்கு மட்டும்தான் பண்ண தெரியுமோ, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதோ? சபைக்குள்ளால எழுப்புதல் வர்றதற்கு தடை யாருன்னா நான் தான். சொல்லிடுவோமா? நான் தான். சொல்லிருங்க, நான் தான். சொல்லிருங்க, நான் தான். ஆண்டவருக்கு முன்னால் இன்னைக்கு ஊழியக்காரங்க எப்படி தான் நிற்கணும் தெரியுமா? உங்க ஊழியத்தை தடை பண்றதே நாங்க தான் ஆண்டவரே. அவரால் செய்யக்கூடாத நம்ம வாயால நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். என்ன தெரியுமா? மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம். ஆனா ஏன் திருப்பி நம்மளை பார்த்து ஒருத்தர் அப்ப ஏன் இது உங்களை பால கூடலன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் பாஸ்டர்? நம்ம தான் காரணம். இயேசு மலை மேலே ஏறி இருக்கிறாரு. 3 நாளுக்கு அப்புறமா இறங்கி வரும்போது இங்க ஒரே சண்டை, ஒரே சலசலப்பு. ஏன்னு கேட்டா, நீர் தான் கூட ஒரு 10-15 பன்னிக்குட்டிகளை வச்சிருக்கிறீரே, ஒண்ணுக்கும் உதவாது. என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான், இந்த பிசாச துரத்த வேண்டிக் கொண்டோம் உம்முடைய சீஷர்களால. இயேசுவின் பேர் அந்த இடத்துல கெட்டு போச்சு இல்லையா? இப்ப திரும்பி சீஷர்கள் வந்து இயேசுட்ட கேட்கிறாங்க, ஏசப்பா ஏன் எங்களால முடியல? அப்ப இயேசு அதுக்கு சொல்றாரு, போதுமான ஜபம் இல்லை. என்ன இல்லை? ஜபம் இல்லை, போதுமான உபவாசம் இல்லை. அப்போ குற்றத்தை வந்த பிசாசு மேல காட்டல. இயேசு அப்படியா சொன்னாரு? அந்த பிசாசு கொல்லிவாய் பிசாசு, அந்த பிசாசு மோகினி பிசாசு, அந்த பிசாசு அந்த பிசாசு, அதனால தான் போக முடியல நான் சொன்னாரு? நீ சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, உன் ஜபம் குறைவுன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஊழியக்காரர்கள் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் தான் ஆண்டவரை எங்கேயோ தவறிட்டேன், நான் தான் ஆண்டவரை ஜபத்தில் குறைவுபட்டுட்டேன், நான் இன்னும் ஜபம் பண்ணியிருந்தா என் முகம் பிரகாசிச்சிருக்குமே, நான் இன்னும் ஜபம் பண்ணியிருந்தா என் ஊழியம் வெண்மையாக மாறி இருக்குமே. ஆமே, அநேகர் இந்த வெண்மையில் ஓடி வந்திருப்பாங்களே, இந்த வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்க, இந்த வாழ்க்கையில் ஆமே பிரகாசிக்கிறத பார்த்து அநேகர் வந்திருப்பாங்களே. மோசையும் எலியாவும் எங்களுக்கு ஊழியம் செய்திருப்பாங்களே. அப்போ நான் தானே எங்கேயோ தவறிட்டேன் அப்படின்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நாங்கள் தானே எங்கேயோ தவறிட்டோம் ஆண்டவரே, நாங்கள் தானே எங்கேயோ தவறிட்டோம் ஆண்டவரே, நாங்கள் தானே எங்கேயோ தவறிட்டோம் ஆண்டவரே. இப்போ கடைசியாக நான் இப்படியா முடிக்கிறேன். பேதுரு தவறுறது அவருக்கு புதுசு இல்லை, பேதுரு விழுந்து விழுந்து எழும்புறது அவருக்கு புதுசு இல்லை. ஆனா பேதுருவை நம்பின ஒருத்தர் ஒரு வாட்டி கூட அவரை விட்டு கொடுக்கவே இல்லை தெரியுமா? சிலுவையின் அண்டையில் நிற்க வேண்டியவன் அவரை தெரியவே தெரியாதுன்னு மறுதளிக்கும் போது கூட இயேசு அமைதி அவரை திரும்பி பார்க்கிறாரு. நான் கேட்கிறேன், அந்த இடத்துல இயேசு எவ்வளவு அடிபட்டாரு, எவ்வளவு சரீரம் முழுவதும் வலியோட இருக்கிறாரு, ராத்திரி முழுவதும் கண்ணில் தூக்கமே இல்லை.
அங்கே இங்கே அலக்களிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய சிந்தை முழுவதும் யார் மேல இருக்குது தெரியுமா? என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன். அவர் சிங்காசனத்தில் இருந்தாலும் அவருடைய சிந்தையெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன். ஆனால் நாம் என்ன செய்யறோம் பாஸ்டர்? நான் குற்றப்படுத்துகிற பிரசங்கமாக இதை நான் பண்ணலை. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தீர்க்கமாக சொல்ல சொன்னார். மகிமையை பார்க்க வேண்டிய ஊழியக்காரர்கள், மறுரூபத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஊழியக்காரர்கள், மோசையோடும் எலியாவோடும், மோசையின் ஆவியோடும் எலியாவின் ஆவியோடும் இந்த காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் போட்டிருக்கிற வஸ்திரம் வேணும்னா ஒட்டகத்தோலா இருக்கிறான், ஆனால் அவனுடைய ஆவி எலியாவின் ஆவியா இருந்துச்சு. அவன் பார்க்கறதுக்கு வேணும்னா அவன் காட்டுவாசி மாதிரி தெரியலாம், ஆனா அவனுக்குள்ளால இருந்து வெளிப்பட்ட வல்லமை வானத்தை கிழித்திறங்குகிற தேவ வல்லமையா இருந்துச்சு. நம்மளை பார்க்கறதுக்கு வேண்டாம், சாதாரணமா இருக்கலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற வல்லமை பெரியதில்லை பாஸ்டர். இந்த ராத்திரி நான் ஒரு வார்த்தையை இப்படியா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். உங்களையும் என்னையும் ஊழியத்துக்கு அழைச்சவர் உங்களையும் என்னையும் வேடிக்கை பார்த்துட்டா இருப்பாரு. எஸ்தரை இந்த அரண்மனைக்குள்ளால ஒரு நோக்கத்துக்காக அனுப்பினவ மொர்தகாய் வாசல் அங்குமிங்குமாய் நடந்துட்டே இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? எஸ்தரை நான் அனுப்பின காரியத்தை அவ செய்து முடிக்கிறது வர வெளியே நான் அவளுக்கு பாதுகாப்பு. உங்களை ஒரு கனமான ஊழியத்துக்குள்ள அனுப்புனாரா, ஒரு பட்டணத்துக்குள்ள அனுப்புனாரா? அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொன்னார்ல, அனுப்பிட்டு அவர் போய் ரெஸ்ட் எடுக்க மாட்டார், உங்களுக்காக அந்த பட்டணத்தின் வாசல்லையே நிற்கிறாரு. இந்த பட்டணத்தில் இந்த பாஸ்டர் எழுப்புதலை கொண்டு வர மாட்டாரா? அங்கும் இங்கும் மொர்தகாய் அலைந்து திரிகிறாரு. எஸ்தர் இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வராதா? எஸ்தர் இடத்திலிருந்து அரண்மனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி வராதா? இந்த சாத்தான்குளம் தாலுகால இருந்து ஒரு எழுப்புதலின் சத்தம் வராதான்னு ஆண்டவர் ஏக்கத்தோடு திரிகிறாரு. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை இந்த கனமான ஊழியத்துக்கு அனுப்பினவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை அனுப்பிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார், உங்களுக்காக வாசல்லையே காத்திருக்கிறார். ஒரு நற்செய்தி வரும்னு காத்திருக்கிறார், ஒரு நற்செய்தி வரும்னு காத்திருக்கிறார். பாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அவர் மகிமையை வெளிப்படுத்தணும்னு தான் உங்களை அழைச்சாரு. அவருடைய மகிமையினால நீங்க பிரகாசிக்கணும்னு தான் ஆண்டவர் உங்களை அனுப்புனாரு. மோசையையும் எலியாவையும் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் உங்களுக்காக அனுப்ப அவர் சித்தமா இருக்கிறார். ஆனா நீங்க ஆயத்தமா பாஸ்டர்? நான் அனுப்பப்பட்ட நோக்கம் எனக்கு தெளிவுபடுது, நான் தெளிவாக தான் இருக்கிறேன்னு நீங்க எழும்ப ஆயத்தமா பாஸ்டர்? கொஞ்சம் எழும்பி பாருங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க இருக்கிற பட்டணத்தில், நீங்க இருக்கிற கிராமத்தில், நீங்க இருக்கிற சபையில் உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன். ஒரே ஒரு நிமிஷம் என்ன பாருங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் காயப்படுத்தி இருந்தா நீங்க ஆண்டவரிடத்துல திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமா தானே ஆண்டவரே, நான் தானே எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஆமேன். என் மேல கோவப்படாதுங்க, தெரியாம இவனை கூப்பிட்டுட்டோமேன்னு யோசிக்காதங்க. கர்த்தருடைய தீர்க்க இந்த வார்த்தையை சொல்றேன். ஆண்டவர் இங்க இருக்கிற யாரையுமே இவர் பெரியவர் இவர் சின்னவர்னு வைக்கல. அவரால் அழைக்கப்பட்ட எல்லாரும் அவருடைய கரத்தின் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். இவரை பயன்படுத்தணும் இவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை. அவரை அழைத்த அழைப்புல கர்த்தர் பெரிய ஆளாக தான் வைப்பார். அப்போ நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்க பாஸ்டர், நான் இருக்கிற இடத்துல ஏன் என்னால் மறுரூபமாக முடியலை, என்னால் ஏன் மகிமையை வெளிப்படுத்த முடியலை, எனக்காக ஏன் தூதர்கள் இறங்கி வேலை செய்ய முடியலை? நான் தானே அப்போ எங்கேயோ பிரச்சனை, நான் தானே எங்கேயோ பிரச்சனை. இந்த பட்டணத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னும் எழும்பணுமே. இந்த பட்டணத்தில் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் குடிவரிக்கும் போதை பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பிள்ளைங்க எவ்வளவோ அழிஞ்சிட்டு இருக்கிறாங்களே. எழும்பணுமே. யாரையா எழுப்புவா? 4 வீட்டுக்கு ஜபம் பண்ண போனா கொஞ்சம் காணிக்க கிடைக்கும், வாழ்க்கை மாறிடக்கூடாது இல்லை பாஸ்டர்? தரிசனம் அழிந்து போகிற ஜனங்கள் தானே பாஸ்டர். இன்னைக்கு நோக்கங்கள் மாறுதே பாஸ்டர். ஊழியங்கள்ல சபைகளின் நோக்கம் மாறுதே பாஸ்டர். இடம் வாங்கணும், சபை கட்டணும், பில்டிங் இப்படி இருக்கணும், 1000 கோடி எஸ்டிமேட், 100 கோடி எஸ்டிமேட் போடணும். ஆனா தரிசனம் அழிந்து போகிற ஜனங்கள்கிட்ட இல்லை, வர்ற ஜனங்கள்கிட்ட எப்படி காணிக்க வாங்கி சர்ச்சை கட்டலான்னு தானே இருக்குது. ஆனா நம்ம கொஞ்சம் தெளிவோட யோசிங்க. எதுக்கு அழைக்கப்பட்டோம்? அழிந்து போற அந்த வாலிபனுக்காக தானே, அழிந்து போற இந்த பட்டணத்தின் ஜனங்களுக்காக தானே. கர்த்தர் உங்க கூட பேசி இருப்பாருன்னா
ஒரு 5 நிமிடம் எளிமை நில்லுங்க பார்க்கலாம். என்னை தெளிவடைய பண்ணுங்க ஆண்டவரே. நான் அழைக்கப்பட்ட அழைப்பில் உமக்காக உண்மையாய் நிற்க விரும்புகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர், நான் என் திறமையை வெளிப்படுத்த வரல. என்னை விட திறமைசாலியா நல்ல பிரசங்கிக்கிறவங்க நீங்க இங்க எல்லாருமே. ஆனா நான் கர்த்தருடைய வாயா வந்து நிற்கிறேன். கர்த்தருடைய தீர்க்கனா இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். கர்த்தர் உங்களை உணர்த்துவாரா? நான் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அழைக்கப்பட்ட நேரத்தில் இருந்த அந்த தெளிவு இப்போ என்கிட்ட இருக்குதா? அப்போஸ்தலன் ஐயா பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கணுமே, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணுமே. ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சோம். சூழ்நிலை நிறைய ஊழியக்காரர்களை மாத்திடுச்சு. சூழ்நிலை நிறைய பேரை ஊழிய செய்ய விடாம மாத்திடுச்சு. நிறைய பேரை உட்கார வச்சிருச்சு. ஏலியை குறித்து பைபிள் சொல்லுது, நல்ல ஆசாரியன் தான். ஆனா ஒரு காலத்துல கண்கள் இருளடைந்து தன் ஸ்தானத்துல படுத்து கொண்டான். தரிசனம் மங்கி போச்சு. ஊழியக்காரர்களுக்கு சாகிறது வர தரிசனம் மங்கி போக கூடாதுல்ல. புத்து தெளிவு இல்லாம போயிடுச்சு. அடுத்த தலைமுறையை உருவாக்காம ஊழியத்தை விட்டுறக்கூடாது இல்ல. அடுத்த தலைமுறை கையில ஊழியத்தை கொடுக்காம ஓட்டத்தை முடிக்க கூடாது இல்ல. பவுல் தெளிவா சொல்றாரு, தீமோத்தேயு, நான் ஓட்டத்தை முடிச்சிட்டு போறேன், நீயும் அங்க வரணும், ஜாக்கிரதையா ஊழியத்தை செய். ஊழியத்துல தெளிவு இல்லாம போயிடுச்சு இல்ல பாஸ்டர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கொஞ்ச நேரம் எங்களை அபிஷேகத்துல, ஐயா உங்ககிட்ட இல்லாத அபிஷேகமா நான் உங்களை நடத்திட போறேன். உங்களுக்கு அபிஷேகத்துல நிரம்ப தெரியாதா? ஆனா கொஞ்சம் உணர்வடைஞ்சு பாருங்களேன். உங்களை கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். ஒரு 2 நிமிஷம், எனக்கு இருக்கிற நேரம் இன்னும் 2 நிமிஷத்துல முடிய போகுது. அந்த 2 நிமிஷமும் நீங்க உங்களை எங்க தான் ஆரம்பிச்சேன், என் தரிசனம் எப்படி ஆரம்பிச்சு, இன்னைக்கு நான் எப்படி என் ஓட்டத்தை முடிக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்படியே நீங்க முடிச்சா போதுமா? இப்படியே ஓட்டத்தை முடிச்சா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இப்படியே ஓட்டத்தை முடிச்சா ஆண்டவர் உங்களை நல்ல போராட்டத்தை போராடின, நல்ல ஓட்டத்தை முடிச்ச, வா உனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாரா? உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உங்களை அழைப்பாரா? ஐயா ஊழியக்காரர் ஐயா, இந்த தேசத்துல இந்த உலகத்துல நீங்க சம்பாதிச்ச ஆத்துமாக்களை விட ஆண்டவர் உங்களை நீ தெளிவோடு ஊழியம் செய்த வான்னு கூப்பிடுறதான ஐயா மேன்மை, மேன்மை. அடுத்த தலைமுறைக்கு அந்த வழியை காட்டுங்க ஐயா. அடுத்த தலைமுறை உங்களை பார்த்து ஊழியத்துல வல்லமையா எழும்பட்டும் ஐயா. ஏலி படுத்து கொண்டதுனால ஏலியின் பிள்ளைகள் மாறி போனாங்க ஐயா. ஏலியின் பிள்ளைகள் வேசி மக்களா மாறி போனாங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து என்ன பாருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். நான் பாரத்தோடு உங்களை எனக்கு ஜெபத்துக்குள்ள நடத்தி கொஞ்சம் நேரத்தை எடுக்க தெரியும் பாஸ்டர். பாரம் என் பேக்ரவுண்டு ஊழிய பேக்ரவுண்டு கிடையாது பாஸ்டர். என் பேக்ரவுண்டில் எங்கள் அப்பா ஒரு கொத்தனார். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஹார்ட் ப்ராப்ளம், அவரால் வேலைக்கு போக முடியாது. நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது கஷ்டப்பட்டு முடித்தேன். அப்புறமா ஏதாவது படிக்கணுமே நான் ஐடிஐ போனேன். அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியலை. நான் தான் என் வீட்டை நடத்தினேன். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறா. எங்கள் அப்பா விலகினோம். ஹாஸ்பிட்டல்னு செலவாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். கடன் கொஞ்சம் அப்படியே வருது. அப்போ நான் தான் வீட்டின் தலைப்பில்லை. கஷ்டப்பட்டு வேலை செய்து கடன் அடைச்சி தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும்னு வேலைக்கு வந்துட்டேன் நான். அப்படி வேலை செய்து கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடை கட்ட ஆரம்பித்து அப்படி வந்தேன். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் ஊழியத்தை செய்வையா வருவியா அப்படின்றாரு. நான் சொன்னேன், வேண்டாம் ஆண்டவர், என்னை விட்டுருங்க. ஆண்டவர் என் கூட போராடினார். நான் சொன்னேன், சரிப்பா நீங்கள் என்னை நடத்துவீங்கன்னா நான் வர்றேன்னு வந்துட்டேன். ஆண்டவர் மேலே உள்ள பிரியத்தில் வந்துட்டேன். வந்து முழு நேர ஊழியத்துக்கு 2015 வந்தேன் நான்.
சவுதி அரேபியாவில் அங்கேயும் ஊழியம் செய்தேன். வேலை செய்துட்டு நான் இதே நல்லா இருக்கு இப்படியே செய்கிறேன் பாஸ்டர்னு தான் ஆண்டவர்னேன்னு சொன்னேன். ஆண்டவர் இல்லை சொந்த தேசத்தில் முழு நேரமாவான்னு கூட்டிகிட்டு வந்தார். என்னால் எவ்வளவு அடி வாங்க முடியுமோ அவ்வளவு சொந்தக்காரங்களால், சொந்த வீட்டால், ஊழியக்காரர்களால் பகைக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டேன். நான் தூக்கி எறியப்பட்டேன். அப்போ ஒரு நாள் போய் உட்காந்து அழுறேன், ஆண்டவரே நீங்கள் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது நல்ல கனமான ஊழியம்னு வந்தேன், இன்னைக்கு கந்தையை போல கசக்கி எரியப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். கை கொடுக்க யாருமே இல்லை. ஒரு கட்டத்தில் 10 லட்சம் ரூபா கடன், மாதம் பல ஆயிரங்கள் தேவை, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு. இந்த காணிக்கையெல்லாம் வாங்கி சாப்பிட்ட ஒரு சந்ததி உண்டு, தயவா மன்னிச்சுங்க. காணிக்கையெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்ட ஒரு சந்ததி உண்டு. அந்த சந்ததி எங்க? அந்த சந்ததி தானே ஆண்டவருக்காக வேலை செய்திருக்கணும். அந்த சந்ததி தானே மறுபடியும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட எழும்பி இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அவர்கள் ஆகாதவர்களாய் போனதுனால தானே சாமுவேலை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். நான் உன்ன ஒரு சாமுவேலா தெரிந்து கொண்டேன். ஏன்னா அவர்கள் அந்த ஸ்தானத்தில் படுத்து கொண்டார்கள், அவர்கள் அந்த ஸ்தானத்தை விட்டு வழி விலகி போனார்கள். நீயாவது என் ஆலயத்தின் விளக்கு அணையாமல் பார்ப்பாயான்னு கேட்டேன். நான் உடஞ்சி போய் என்ன அர்ப்பணித்தேன். கஷ்டப்பட்டு பலிபீடத்தில் இருந்த பைபிளை கையில் வச்சுட்டு ஆண்டவருக்கு முன்னால் சாட்சியாக சொல்கிறேன், கஷ்டப்பட்டு நான் ஊழியத்தில் நிற்கிறேன்ப்பான்னு சொன்னேன். கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடை தாண்டி, இந்தியாவை தாண்டி வெளி தேசங்கள், மே மாதம் மலேசியா தேசத்தில் ஊழியங்களுக்கெல்லாம் கொண்டு போனார். கனவு மாதிரி இருக்குதுங்க. ஒரு கொத்தானவருடைய பையனா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், எல்லாராலும் தள்ளப்பட்ட என்ன ஒரு அர்ப்பணிப்பை பார்த்து எவ்வளவு பயன்படுத்துகிறார் தெரியுமா? எவ்வளோ பயன்படுத்துகிறார் தெரியுமா? ஆகாதுன்னு தள்ளாத படிக்கு, ஆகாதுன்னு உங்களெல்லாம் தூக்கி எறியாத படிக்கு, தயவா ஆண்டவருடைய முன்னால் அழைக்கப்பட்ட அழைப்பை ஒரு நிமிஷம் நோக்கி பாருங்க பாஸ்டர். படுத்துறாதுங்க பாஸ்டர். உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் அந்த வழியை காட்டிடாதுங்க பாஸ்டர் ப்ளீஸ். உங்கள் சந்ததி உங்களை நீங்கள் விட்டு போனதை 2 மடங்கு செய்யணும் பாஸ்டர். எலியா விட்டு போனதை எலிசா 2 மடங்கு செய்தார். எலிசாவால் கூட முடியாததை யெகூ எழும்பி நின்று செய்கிறான். எசபேலை போட்டு தள்ளிட்டான். உங்கள் பின்வரும் சந்ததி தேசத்தின் எசபேல்கள் அழிக்கணும். உங்களால் கொண்டு வர முடியலையா? பரவாயில்ல, உங்க சந்ததிகளுக்கு இடம் கொடுங்க, அவங்கள தட்டி கொடுங்க, அவங்கள தட்டி விட்டுறாதுங்க, அவங்கள கை தூக்கி எழுப்புங்க. தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் அது உங்க தரிசனமா மாறட்டும். உங்க காலத்திலேயே கர்த்தர் எழுப்புதலை தருவார். ஆனா உங்க பிள்ளைகளுக்கும் இடம் கொடுத்து நீங்க எழும்பி செயல்பட உங்களை விட்டு கொடுங்க பார்க்கலாம். உங்க தரிசனங்கள் விரிவாகட்டும், ஒரு மகிமை இறங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆண்டவரே எங்களை புதுப்பீங்கப்பா, எங்களை உயிர்ப்பீங்கப்பா, எங்களை மறுரூபப்படுத்துங்கப்பா, எங்களை எதற்காக அழைத்தீரோ அதுல எங்களை மகிமையா நடத்துங்கப்பா. ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். இன்னொரு சாமுவேல் வேண்டாம், நாங்களே செய்றோப்பா, நாங்களே செய்றோப்பா. இப்படியா சொல்லி நான் முடிக்கிறேன் பாஸ்டர். ஓப்னியும் பினேகாசும் பலிபீடத்துக்கு பின்னால செய்த தவறான காரியத்தை பார்த்து என் ஆண்டவர் துக்கப்பட்டு தான் அந்நாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. இந்த ஆலயத்தில் வளர்ந்த இந்த ஓப்னியும் பினேகாசும் எனக்கு பயனற்றவர்களாய் மாறி போனாங்கன்னு தான் இந்த ஆலயத்திலிருந்து ஒரு சாமுவேலை எழுப்பினாரு. அவன் ஊழியம் செய்யற ஆசாரிய குடும்பத்திலிருந்து வரலங்க. எங்களை மாதிரி சில சாமுவேல்கள் எழும்பி எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எவ்வளவு புறந்தள்ளப்படுறோம். ஆனால் உங்க பிள்ளைகளை நீங்க ஊக்கப்படுத்தி உங்க பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தலாமே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் உங்க ஊழியத்தில் மகிமையை கொண்டு வரணும், நீங்க தான் கொண்டு வரணும். உங்க ஊழியத்தில் ஒரு பெரிய மகிமை இறங்கி வரணும்னா நீங்க தான் விட்டு கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் எழும்பி செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்சம் விட்டு